உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலில் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு 4 கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே ஒரு புத்திசாலித்தனம் உண்டு. இயற்கையாகவே மற்றவங்க கிட்டேருந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய திறன் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டம் தோற்றா கூட, ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையில் மாட்டினா கூட உடனே திரும்பி தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக திருப்பி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி அன்பர்கள் அனுபவிக்காத பிரச்சனையே கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 3வது ராசி, புதனுடைய வீடு. அதனால் நிறைய புத்திசாலிகள் பிறந்த ராசி இந்த மிதுன ராசி. அந்த புத்திசாலித்தனம் இருக்கவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கொடுப்பார் கடவுள். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் நிறைய புத்திசாலித்தனமாக இருந்து கூட இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறேன். பாருங்கள், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஏஞ்சி வரக்கூடிய ஒரு அமைப்பு சில பேருக்கு தான் உண்டு. அதற்கு மிக மிக முதன்மையான ராசி மிதுன ராசி. சார் அதுக்குள்ளே வாழ்க்கையில் உயிரே போயிடும் போல இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, கவலையப்படாதீங்க, தைரியமாக இருங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்கள் விடாமுயற்சியுடன் தான் வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் முடியல சார், நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன் சார், தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய அவமானத்தை சந்திச்சிட்டேன் சார், கடன் பிரச்சனை என்னை விட மாட்டேங்குது, கடன் 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 கடன், வாழ்க்கை ஃபுல்லாக கடனாக இருந்தால் எப்படி சார் இருக்கும் மனுஷனுக்கு? ஒரு நிம்மதியே இல்லை சார், எதையும் செய்ய முடியல, உருப்படியாக பண்ண முடியல, எல்லா புத்திசாலித்தனம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் தோற்றுக்கிட்டே வரேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. இல்லைன்னெலாம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது மாதிரி மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போல்டாக எல்லாம் சாதிக்கலாம்னு நினச்சிட்டு அந்த தைரியம்தான் உங்களுக்கு தோல்வியை கொடுக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எல்லாத்துலேயும் போய் முன்னாடி நின்னா என்ன ஆகும்? எல்லோரும் உங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்டு பாலை உங்கள் கையில் கொடுத்து அப்படியே ஓடிடுவாங்க. அப்போ முதல் அடி யாருக்கு விழுன்னா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் திருவாதிரை, எதுக்காக நம்மளுக்கு பிரச்சனையே வருதுன்னே தெரியாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா அந்த திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம். அது பிறக்கும்போதே ஏதோ ஒரு கர்மாவை வாங்கிட்டு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் பார்த்திங்கன்னா எதுக்காக எனக்கு கடன் வந்துச்சு, எதுக்காக குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, எதுக்காக கணவன் மனைவி சண்டை வந்துச்சு, எதுக்காக குழந்தை இல்லை, எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியாமையே வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு சில மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். எல்லாரையும் நம்பி 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 ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே உண்டு. குழந்தை மாதிரி, குழந்தை என்ன பண்ணும், எல்லாத்தையும் நம்பும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்து வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் என்னை இப்போ ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்க சார் எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நீங்கள் தான் கடைசியாக இருப்பீங்க, அதில் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த கடவுள் என்ன பண்ணுவார்னா பிரச்சனை யாருக்கு அதிகமாக கொடுப்பார்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுப்பார். அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறன், தைரியம் எல்லாமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. அப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுமா சார்? அதுதான் அங்கே கிடையாது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறப்போகுது. அந்த மாறக்கூடிய காலகட்டம் தான் இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகுவுடன் இணைகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ராசி என்பவர்களுக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு
அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கையில் எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு நாட்கள் எப்போ வரும்னா இந்த 30 நாட்கள் தான் வரும். எண்ணற்ற மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ரெடியாக இருங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் அந்த 30 நாட்கள். அது எதில் வேணால் வந்துட்டு போட்டோம். பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த 30 நாட்கள். மார்ச் 30 ஏப்ரல் 15 அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி. எனக்கு வேலையே இல்லை சார்னா நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடச்சிரும். இல்லை வேலையில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை சந்திச்சு தான் வரீங்க, இல்லைலாம் சொல்லலை. ஆனால் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி நடக்கலை. அவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும். அதே போல் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, அங்கே திடீர்னு வேலை போயிடுச்சு, அப்போ நீங்கள் போய் ட்ரை பண்ணால் கூட வேலை கிடைக்கும். இல்லை சார் நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், இப்போ மாறணும்னு நினைக்கிறேன், இது ரைட் டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறுங்க. இதுக்கான ரைட் டைம் அது, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி, நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா மாறிடுங்க. இந்த ஒரு மாதம் சிறப்பான மாதம். அதே போல் யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ அந்த கர்மஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுறாரு. அங்கே சுக்கிரனும் உச்சமாயி புதன் நீச்சமாயி ராஜபங்க யோகத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அதை நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லுவோம். நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா ஒரு நீச்ச கிரகம் பங்கமாய், அதாவது தன்னுடைய நிலையை மாற்றி ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் 15 இருக்குது. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆக போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் க்ரோத்துன்னு வரக்கூடிய அந்த நாட்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரே மாதத்தில் எல்லாம் பணம் வந்துடணும், அப்படிலாம் வராது. சரிங்களா? எல்லாரும் நினைக்கிறது அதுதான், எல்லாரும் ஆசைப்படுறது அதுதான். அந்த சூழ்நிலைகள் மாறும், அந்த நிலைமை மாறும், அதற்கான வாய்ப்புகள் வரும். கடன் வாங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். ஒரு பணம் வரும், அந்த கடன் அடைப்பீங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்கி கடன் அடைப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 30 நாட்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளே பண்ண முடியாமல் அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கு சார் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுனராசி என்பர்கள் இருக்கீங்க. நான் நிறைய முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் என்னால் முடியல சார். படுக்கும்போது எல்லாம் யோசித்து பிளான் பண்ணலாம் படுக்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது சார். அது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதையே முடியல நினச்சிக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வருகின்ற அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் மைண்ட் செட் பண்ணி நான் இதை செஞ்சே தீர்வுன்னு யோசித்து செய்யக்கூடிய, அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதேமாரி திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு தருணம். அது சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் சேர்ந்து வாழலாம், பிரியணும்னு நினச்சிங்கன்னா பிரியக்கூடிய ஒரு தருணம். இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு வெளியில் ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட்டு வாழ்க்கையில் போதுடா சாமி, பட்ட கஷ்டம் அவமானலாம் போதும், இதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. முக்கியமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இடம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இடம் விற்கலை, வீடு விற்கலை, அதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. இடம் வீடு மட்டும் அந்த ஒரு மாதத்தில் பிளான் பண்ணாதீங்க வாங்கிறதுக்கு. முக்கியமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து நீங்கள் அந்த பிளானை வச்சுக்கலாம். அந்த மாதம் வேண்டாம். அதில் தேவையில்லாத டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரும், இல்லை லோன் கிடைக்காது, இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தப்பான இடமா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த புதன் சொல்லக்கூடிய கிரகம் ராகு கூட சேர்றதுனால ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. சுக்கிரனும் சேர்றதுனால அங்கே உங்களுக்கு லோன் கிடைக்காம போகலாம், இல்லை ஒரு தப்பான ஒரு இடத்த அதிக ரேட்டு கொடுத்து வாங்கலாம், இந்த மாதிரிலாம் வரும். அதனால் அதுக்கான முயற்சிகளை தவிர்த்துருங்க. அதே போல் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து மாறக்கூடியவர்கள், முக்கியமாக படிக்கக்கூடியவர்கள், நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க, அங்கே ஒரு வேலை இல்லை, எனக்கு அங்கே வேலை கிடைக்கல சார், என்னுடைய இது முடிய போகுது, வீசா முடிய போகுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த அடுத்த அந்த ஒரு மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. மொத்தத்தில்
நிறைய விஷயங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நீச்ச பங்க ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் உங்களுடைய பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குது. நிறைய பேருக்கு மிதனராசி நண்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த புதன் திசையில் நிறைய பாதிப்புகள் வந்துடும். கடன் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இழப்பு, வேலையில் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் பாதை வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வரும். அதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய குறிப்பு மாதிரி PDFயில் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.